கோவை வெள்ளானைப்பட்டி பகுதியில் பாஜக மற்றும் இந்து மக்கள் கட்சி பிரமுகர்கள் இடையே நடந்த மோதல் சம்பவம் குறித்து போலீசார் இருதரப்பு புகார்களின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாஜக விவசாய அணி பொறுப்பாளர் நடராஜன் பிப்ரவரி 20ஆம் தேதியன்று நீலம்பூர் ரோட்டில் மாடு மேய்த்துக் கொண்டிருந்தபோது இந்து மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் மாணிக்கத்தின் மருமகள் பிரியாவுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதையடுத்து பிரியாவின் கணவர் தனஞ்சயன் நடராஜனை மரக்கட்டையால் தாக்கியதில் அவர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். பின்னர் நடராஜனின் மகன் கோபாலகிருஷ்ணன் நண்பர்களுடன் மாணிக்கத்தின் வீட்டிற்கு சென்றபோது இரு தரப்பினர் இடையே மோதல் ஏற்பட்டது. மாணிக்கத்தின் புகாரின்படி கோபாலகிருஷ்ணன் வீட்டில் உள்ள கார், நாற்காலி, லேப்டாப், செல்போன் ஆகியவற்றை சேதப்படுத்தியதாகவும் தன்னை தாக்கியதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். கோவில்பாளையம் போலீசார் இரு தரப்பினரின் புகார்களின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மாணிக்கம் மற்றும் அவரது மகன் தனஜயன் மீதும் மறுதரப்பில் கோபாலகிருஷ்ணன் மற்றும் சிலர் மீதும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது.